அமெரிக்காவில் நேற்று ஒரு ட்ரக்கை கொண்டு போயிட்டு இல்லைனா அவரோட காரை கொண்டு போயிட்டு பொதுமக்கள் அதிகமாக கூடியிருந்த ஒரு பகுதியில் ஒரு நபர் பண்ண ஒரு சம்பவம் இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. பெரிய பேசு பொருள்னு சொல்கிறதையும் தாண்டி ஒரு தீவிரவாத தாக்குதலாக அமெரிக்காவோட FBI இப்போ இதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸை ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள் புதுசு கிடையாது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 10 நாள் டைம்லைன் எடுத்து பார்த்தோன்னா சின்ன சின்ன ஸ்பார்க்கா அங்கங்கே ஒரு சில சம்பவங்கள் இந்த மாதிரி மைக்ரேட் ஆகி வரவங்களால உள்ள சில பிரச்சனைகள், கனடாவை பற்றி ட்ரம்ப் அவர்கள் பேசின ஒரு சில விஷயங்கள் பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கப்போ இந்த பதவியேற்பு நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ ஒரு பெரிய பதற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றியும் இது கூடவே ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தான் புக்ஷவங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். நியூ ஆர்லியன்ஸ் லூசியானா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன், இல்லைனா இந்த வீக்கெண்ட் பார்ட்டி அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு சார்ந்த இடம்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். இந்த ஒரு பகுதியில் ஒரு ட்ரக் டிரைவர் அவரோட ஒரு காரை கொண்டு போயிட்டு அதிகமாக பொதுமக்கள் கூடியிருந்த பகுதிகளில் நேரடியாக அந்த காரை உள்ள செலுத்துறாரு. இப்படி செலுத்தினதுல ஆன் த ஸ்பாட்லேயே 10 நபர்கள் வரைக்கும் இறந்திருக்காங்க. 30க்கும் அதிகமான நபர்கள் அந்த இடத்துல சிவியர் இன்ஜுரிஸோட ஹாஸ்பிட்டலில் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு செய்தியாக இது மாறிடுச்சு. ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி செய்திகள் வந்துட்டு இருந்தாலும் அதையும் தாண்டி வெளியில் அதிகமாக பேசப்பட்ட செய்தினா இதை சொல்லலாம். அமெரிக்காவில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது ஒரு புதிய விஷயமோ இல்லை அந்த இடத்துல மாஸ் ஷூட்டிங்லாம் நடக்கிறது இப்போதான் முதல் முறையாக நடக்குதுன்னு பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. நீங்கள் அமெரிக்காவோட ஒரு 10 நாள் செய்தி எடுத்து பார்த்தோன்னா அதில் கண்டிப்பாக ஒரு செய்தி இது சம்மந்தப்பட்டது வந்திருக்கும். ஒன்று, ஒரு காலேஜ்குள்ளே ஒரு நபர் கண்ணை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல கண்மூடித்தனமாக சொல்கிறது, இல்லை ஒரு ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே ஒரு நபர் போயிட்டு உள்ள அந்த மாதிரி சொல்கிறது, நார்மலாக இந்த மாதிரி பப்ளிக் கேதரிங் பொதுமக்கள் கூடக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸில் ஒரு நபர் இந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இந்த கன் கல்ச்சர்ன்றது ரொம்ப ஒரு சர்வசாதாரணமான விஷயம். 10 பேரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 4 பேராவது லைசன்ஸோட கன் வச்சிருப்பாங்க. மிச்சம் இருக்க 6 பேர்கிட்ட லைசன்ஸோட கன் இருக்காதா? அப்போ மிச்சம் இருக்க 6 பேருக்கும் கண்ணுக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. 6 பேரில் 2 பேராச்சும் அட்லீஸ்ட் இல்லீகலாக கன் வச்சிருப்பாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ்ன்றதும் நிறைய இடங்களில் இந்த மாதிரி எடுக்கப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மீடியாஸில் இல்லை இது சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களால் வெளியில் பார்க்க முடியுமானா அதெல்லாம் எதையும் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா முதல் கட்ட தகவல்கள் அங்கேருந்து எப்படி வந்ததுன்னா, ஃபஸ்ட்டு இதில் அமெரிக்காவோட கவர்மெண்ட்டுக்கு பெரிய கிரிட்டிசிசம் பண்ணது வைக்கப்படுது. ஏன்னா முதல்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஒரு ஆக்ட் ஆஃப் டெரரிசம் கிடையாது, இதை தீவிரவாத தாக்குதலாக நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறது இல்லைன்னு ஒரு செய்தி வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டை போட்டு அடின்னு அடிச்சாங்க. இது ட்விட்டர் முழுக்க ஒரு பெரிய செய்தியாக மாறிச்சு. எல்லா மீடியாஸும் இது கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கப்புறம் FBI அஃபிஷியலாக ஒரு செய்தியை வெளியில் சொல்கிறாங்க, இது ஆக்ட் ஆஃப் டெரரிசம் தான், நாங்கள் இது தீவிரவாத தாக்குதலாக தான் பேச போகிறோம், இல்லை தீவிரவாத தாக்குதலில் தான் இதை பற்றின இன்வெஸ்டிகேஷன்ஸ் தொடரும்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த சம்பவத்தில் ஈடுபட்டாரில் ஒரு நபர், அவர் இந்த ட்ரக்கை ஏற்றி அவங்களை கொன்னது மட்டும் இல்லாமல் கீழே இறங்கி கையில் இருக்கக்கூடிய கன்னை எடுத்து கண்ணா பின்னான்னு சுட்டிருக்காரு. சுட்டது மட்டும் இல்லாமல் 2 IEDஸ்ன்றது அந்த இடத்துல வெடிச்சிருக்கு. அந்த நபர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா அவர் எப்படியாச்சும் கன் ஃபைட்டில் தான் அவர் கொல்லப்பட்டிருக்காரு. அவர் மேலே புல்லட் இன்ஜுரிஸ் விழுந்ததுக்கப்புறம் அவர் துப்பாக்கியால் சுட்டதுக்கப்புறம் லோக்கல் ஃபோர்ஸஸ் இருப்பாங்கல்ல, நம்ம ஊர் ஆஃபீஸர்ஸ் மாதிரி, அவங்களால தான் இந்த என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்கு. அவரை உயிர்ப்பிக்கிற முயற்சியும் நடந்திருக்கு CPR பண்ணி. இவர் ஏன் இதை பண்ணார் அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக. ஆனால் அது பலனளிக்கல. அவர் இப்போ இறந்துட்டார். அவரை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் வெளியில் கொடுக்கல. ரொம்ப சென்சிட்டிவாக இதை பற்றின கிரெடென்ஷியல்ஸ் எதுவும் வெளியில் கிடைக்காத அளவுக்கு ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு தகவல் வெளியில் என்ன கிடைச்சிருக்குன்னா, இவர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஈகிள் பாஸ்னு ஒரு இடத்த சொல்லுவாங்க, அது வழியாக தான் உள்ளே வந்திருக்காரு அமெரிக்காவுக்குள்ளே. ஸோ இவர் ஒரு நேட்டிவ் அமெரிக்கன்ற இல்லைன்ற மாதிரி செய்திகள் எல்லாம் இப்போ வெளியில் வந்துகிட்டு இருக்கு. இது சம்மந்தப்பட்டதாக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அஃபிஷியலாக ஒரு ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி விடுமுறையை கொண்டாட போன மக்கள் மேலே இப்படி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். இதில் யார் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் சரி, இல்லை இது யாரோட தூண்டுதலின் பேரில் இது நடத்தப்பட்டிருந்தாலும் சரி, இது அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் தான். இதுக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் கொடுப்போம். இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் எல்லாரோடவும் அமெரிக்கா துணை நிற்கும்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ட்ரம்ப் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஏற்கனவே அவர் வச்சு செய்வார். இந்த இல்லீகல் இமிகிரேஷன் பக்கத்து நாடுகள்லேருந்து உள்ளே வரவங்க ப்ராப்பரான அமெரிக்காவுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் உள்ள வரவங்களை போட்டு வச்சு செய்வார். கவர்மெண்ட் நிறைய இடங்களில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்னே இருக்க மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி அமெரிக்கர்கள் அல்லாதவர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஃபண்ட் எடுத்து அமெரிக்கர்களுக்காக செலவு பண்ணால் நம்ம நாடை இன்னும் நம்ம பெருசாக கொண்டு போக முடியும். இங்கே பாருங்கள், நீங்கள் இல்லீகல் இமிகிரேஷன் அலோவ் பண்ணதுனால தான், நீங்கள் உங்களோட பார்டர்ஸ் ஓப்பனாக வச்சு எல்லா நாடுகளில் இருந்தும் மற்ற நபர்களை இந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு
அவரை ஒரு பங்குக்கு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த இஷ்யூ வந்து இப்போ ரொம்பவும் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இது வந்து ஒரு பெரிய சம்பவம், இது இப்போ தான் நடக்குதுன்னு எதுவும் கிடையாது, அடிக்கடி அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிறது தான். ஸோ இந்த பாயிண்ட்டை இதோட நிறுத்திக்கலாம். இதை பற்றி நம்ம திரும்ப இன்னும் பின்னாடி டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் பற்றி சில செய்திகளை பார்த்து முடிச்சிடும். ரஷ்யாவிலேருந்து உக்ரைன் வழியாக அந்த கேஸ் பைப்லைன் வழியாக கேஸ் போயிட்டு வந்தல, அதை உக்ரைன் நேற்று 8 மணியோட கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ ஷட் டவுன் பண்ண போகிறாங்கன்ற செய்தி வெளியில் வந்துருச்சு. அதனால ஸ்லோவாக்கியாவுக்கும் ஹங்கேரிக்கும் டேரெக்டாக பாதிப்புகள் இருக்குது. ஸ்லோவாக்கியாவுக்கும் ஹங்கேரிக்கும் எப்படி நேரடி பாதிப்பு இருக்கோ அதேமாரி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க மற்ற நாடுகளுக்கு இன்டைரக்டான பாதிப்புகள் இருக்குது. ஏன்னா ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய அந்த விலை கம்மியான கேஸ் உக்ரைன் வழியாக ஸ்லோவாக்கியாவுக்கு போகிறப்போ அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட டாலர் இல்லை ஒரு குறிப்பிட்ட யூரோஸ் அளவில் போகும். உதாரணத்துக்கு ஒரு 10 யூரோஸ்க்குள்ளே போகுதுன்னு வைங்க. அங்கேருந்து ஸ்லோவாக்கியாவிலேருந்து ஜெர்மனிக்கு போகிறதோ இல்லை மற்ற நாடுகளோட அந்த கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு போகிறப்போ அதோட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லோவாக்கியோட கவர்மெண்ட் தான் அதுக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல டீல் ஆனது போடப்பட்டிருக்கிறது ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ரஷ்யாவோட கேஸ்ப்ரோம் இந்த நாடுகளுக்கு மத்தியில் மட்டும்தான். ஏன்னா அதை தாண்டி இவங்க போகிறது எல்லாமே இவங்க அதுக்கான வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லோவாக்கியாவிலேருந்து போகிறப்போ ஸ்லோவாக்கியாவோட அந்த அரசுக்கு இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் ஷேர்ன்றது கிடைக்கும், அவங்களுக்கான ப்ராஃபிட் மட்டுமே. இப்போ கம்ப்ளீட்டாக இது ஸ்டாப் ஆயிருக்கிறது அவங்களோட எனர்ஜி ப்ரைஸஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள் மேலேயும் அவங்களோட அந்த கேஸ் ப்ரைஸ் ஏற்றி விடுறத ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்லலாம். இது டைம்ஸில் வந்து நேற்று வந்த ஒரு ஆர்டிகல். இதோட அந்த ஹெட்லைனே இல்லை, அந்த நியூஸோட ஒரு ஃப்ரண்ட் பேஜை பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதின் யூரோப்பியன் யூனியனுக்கான கேஸை கட் பண்ணியிருக்காரு, கூடிய சீக்கிரத்தில் அவரோட அலைஸ்க்கான கேஸே அவர் கட் பண்ண போகிறதா சொல்லி ஒரு சில செய்திகள் நடந்து வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல உண்மை இது கிடையாது. புதின் கட் பண்ணலை, உக்ரைன் தான் அவங்க வழியாக போகக்கூடிய அந்த கேஸஸை கட் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவோட கேஸை எங்களோட பகுதிகள் வழியாக நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோன்றது இந்த இடத்துல புத்தினோட ஸ்டாண்ட் மட்டும்தான். ஸ்லோவாக்கியாவோட தலைவர்களும் சரி, ஹங்கேரியோட தலைவர்களும் சரி, உக்ரைனை இப்போ போட்டு ஒரு கிரிட்டிசம்ன்றதை தாண்டி டேரெக்டாகவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து எங்களோட மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாடுமே, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க ஒவ்வொரு நாடும் உக்ரைனுக்கு பல உதவிகளை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களோட வரிப்பணத்திலிருந்து வரக்கூடிய உதவிகளை வாங்கிட்டு இப்போ நீங்கள் அவங்களுக்கு எதிராகவே திரும்புறீங்கன்னு பல கட்ட குற்றச்சாட்டுகள் உக்ரைன் மேலே இப்போ வைக்கப்பட்டிருக்கு. இந்த உதவின்னு சொன்னப்போ தான் எனக்கு இன்னொரு ஞாபகமும் வருது. இது வரைக்கும் 2024 ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் உக்ரைனுக்கு கேஷ் உதவிகளாக மட்டும், அதாவது கேஷ் ஃபண்டிங் மட்டும் 41.6 பில்லியன் வந்திருக்கு. 1 இல்லை 2 இல்லை, 41.6 பில்லியன். இதில் மெயினான டோனர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், ஜப்பான், சவுத் கொரியா. இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் சவுத் கொரியா இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் சவுத் கொரியா கிட்டத்தட்ட இந்த டைரக்ட் கேஷாக போயிருக்க ஃபண்டில் மட்டும் 6% அளவுக்கு சவுத் கொரியா கிட்டேருந்து போயிருக்கு. இதுக்கான காரணம் என்னென்னு எல்லாருமே வந்து கெஸ் பண்ணக்கூடிய ஒரு ரீசன் தான். நார்த் கொரியா ரஷ்யாவோட அந்த கூட்டணி அதிகமாகிடக்கூடாதுன்றதுல சவுத் கொரியாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இப்போ இந்த 41 பில்லியன் நான் சொல்லியிருக்கேன்ல, இது வந்து இன் கேஷாக போயிருக்கிறது தான். இதில் ஆல்மோஸ்ட் 12 பில்லியன் US டாலர் மதிப்பில் நான் சொல்கிறது. இது வந்து உக்ரைன் திரும்ப கொடுக்க வேண்டிய அந்த அவசியம் இல்லை. ஆனால் மீதி இருக்குல்ல, ஒரு 29 பில்லியன் அளவுக்கான அந்த உதவிகள், அது எல்லாத்தையும் உக்ரைன் திரும்ப கொடுத்துதாகணும், அதுவும் வட்டியோடு கொடுத்தாகணும். இதை தாண்டி இந்த ஹியூமானிட்டேரியன் எய்டு, ஆயுதங்களோட உதவி, இதெல்லாம் வந்து ஒரு தனி கணக்கு. நான் இப்போ சொல்லியிருக்கிறது அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் கொடுப்பாங்கல்ல, உடனடியாக இது வந்து உக்ரைனுக்கு தேவை, உக்ரைனோட மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஹியூமானிட்டேரியன் எய்டுன்றது கொடுக்கப்படுறது வேறு. அது வந்து பொருட்களாக கொடுக்கப்படும், சில கேஷ் அமௌண்ட்ன்றது கொடுக்கப்படும். மோஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு தேவையான டிஃபென்சிவ் மேட்டர்ஸும் அவங்களுக்கு தேவையான உடனடி அத்தியாவசிய தேவைகளும் தான் அந்த ஹியூமானிட்டேரியன் எய்டில் கொடுக்கப்படும். ஆனால் இப்போ நான் சொன்னேன்ல அந்த 41 பில்லியன், இது எதுவுமே அந்த ஒரு கேட்டகரியில் வராது. உக்ரைனை மீட் எடுக்கிறதுக்கும் உக்ரைனோட அந்த கேஷ் ஃப்ளோவை ரெகுலராக வச்சுக்கிறதுக்கும். ஏன்னா என்னதான் இவங்க கிட்ட இருந்து உக்ரைனுக்கு உதவிகள் வந்துட்டு இருந்தாலும் அவங்களோட கவர்மெண்ட்ன்றது இயங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பில்லியன்ஸ், மில்லியன்ஸ் கிடையாது, பில்லியன்ஸ்ன்றது அவங்களோட ரிசர்வில் இருக்கணும். அதை வந்து அவங்களோட சர்க்குலேஷனில் அவங்க வச்சிருக்கணும். மற்ற நாடுகள் கிட்டேருந்து அவங்கள பொருட்களை வாங்குறது, அவங்களோட எக்கானமியை ஓரளவுக்கு வச்சிருக்கிறதுக்கு அந்த கேஷ் ஃப்ளோன்றது இருக்கணும். ஸோ அதுக்கான உதவிகளாக தான் இவ்வளவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 41 பில்லியன்ன்றது சாதாரணமான ஒரு அமௌண்ட்டு கிடையாது. பல நாடுகளோட எக்கானமியை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த அளவுக்கு உக்ரைனுக்கு ரொம்ப ஈஸியாக போயிருக்கின்றத, எந்த அளவுக்கு இந்த உக்ரைனில் நடக்கக்கூடிய யுத்தம் இந்த உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றதை இது ரொம்பவே தெளிவாக காமிக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இதை கட் பண்ணிப்போம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு அமெரிக்காவை பற்றி பேசுகிறோம்ல, இதை பற்றி நான் பேசுகிறப்பலாம் ஒரு குறிப்பிட்ட கமெண்ட்டை இல்லைனா வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை வந்து என்னால் ரொம்ப வந்து நம்மளோட சேனல்லே நிறைய பேர் பண்ணுவாங்க. என்னென்னா வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க, அமெரிக்கா வந்து, அதாவது அவங்க அமெரிக்காவை ரொம்ப வந்து புகழ்படுத்தி பேசுகிறது இல்லை அமெரிக்கா வந்து ரொம்ப வாழ்த்தி பேசுகிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவங்க சைடு வாக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு தாண்டி ரொம்ப கொச்சையான சில கருத்துக்களை இந்த இடத்துல சொல்லுவாங்க. நான் இந்த இன்சிடெண்ட்டை வச்சு ஒன்று சொல்கிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மற்ற நாடுகள் மாதிரி நம்ம கடந்த ஒரு 300 வருஷத்தில் பெரிய வளர்ச்சி அடையலை.
சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் முதல்ல ஒரு நாடுன்றது உருவாகுது. எந்த ஒரு ரிசர்வ்ஸுமே இல்லாமல் சுரண்டடிக்கப்பட்ட ஒரு நாடு உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்தியா தான். நம்ம இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் 1947 இப்போ நம்ம வந்திருக்க இந்த வளர்ச்சி பாதைன்றது மற்ற நாடுகள் நினச்சி பார்க்குறத விட ஓரளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். ஆனால் இதில் 1008 அரசியல் பிரச்சனைகள் இருக்குது. நம்மளை இது வரைக்கும் ஆண்ட 2 கட்சி, அது வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும், ஏன்னா இந்த 2 கட்சி தான் வந்து நம்மளை மாறி மாறி ஆண்டுட்டு இருக்காங்க. இவங்க மேலேயே வந்து நிறைய குற்றச்சாட்டானது இருக்குது. ஒருத்தவங்க வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து மைனாரிட்டி வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு இவங்க மேலே ஏகப்பட்ட கிரிட்டிசிசமானது இருக்குது. இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அரசியலை கம்ப்ளீட்டாக தூக்கி வச்சுட்டு இந்தியாவோட அந்த க்ரோத்ன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க மற்ற நாடுகள் நம்ம கூட இண்டிபெண்டன்ஸ் வாங்கின அந்த மற்ற நாடுகள் கூட கம்பேர் பண்ணுறோன்னா ஓரளவுக்கு நம்ம ஸ்டேபிளான பொசிஷனில் இருக்கோம். ஆனால் அதுக்குன்னு இந்தியர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்ற நான் ஒரு வார்த்தையை சொல்ல. நீங்கள் அமெரிக்காவை கம்பேர் பண்ணி இந்தியாவை மட்டம் தட்டுறது இந்த இடத்துல என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் வந்து அமெரிக்காவை என்னென்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த படத்திலலாம் வந்து காமிக்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ரீட்ஸும் க்ளீனாக அப்படியே ரொம்ப அமைதியாக ரொம்ப சேஃபான ஒரு கண்ட்ரியாக நினச்சிட்டு இருக்கீங்களா? இதில் வந்து பாதிக்கு பாதி உண்மையே கிடையாது. அமெரிக்காவுக்கும் நீங்கள் இந்த மூவிஸ்லாம் பார்க்குறீங்கல்ல, நியூயார்க்குக்கும் அப்படியே வேறுபட்ட இன்னொரு முகம் இருக்குது. இந்த இடத்துல ரோட்டில் குடிச்சிட்டு படுத்துருக்கானா அந்த இடத்துல ட்ரக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு, நான் சொல்கிறது லிக்வர்ஸ் கிடையாது, மற்ற ட்ரக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ரோட் ஓரத்தில் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் கிடக்கிறவங்க இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த குப்பைகளை கூட்டத்தெல்லாம் நீங்கள் வந்து ட்விட்டருக்குள்ளே போயிருந்தீங்கன்னா தெரியும். இந்தியன்ஸ்னால் உங்களுக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப மட்டமாக யோசிப்பாங்க. இந்த ட்ரால்ஸை பொறுத்து இல்லை நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து சில இடங்களில் ரொம்ப வந்து வெறுப்பாகும். நீங்கள் வந்து எந்த கவர்மெண்ட், அது வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அப்போசிஷன் பார்ட்டிலே நீங்கள் இருந்தாலும் என்னடா இந்தியா இந்த அளவுக்கு பேசுகிறீங்கன்ற அளவுக்கு உங்களுக்கு வெறுப்பாகிற அளவுக்கு பேசுவாங்க. ஆனால் அது அவங்க பேசுகிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைன்றது ஸ்டேபிளாக கிடையாது. ஒருத்தவங்கிட்ட கன்று இருக்கும். இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்று வச்சுருக்கவங்கள எங்கன்னா ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. நான் ஃபஸ்ட்டு சொன்னல 10 பேர் எடுத்திங்கன்னா அதில் 4 பேர் லைசன்ஸோட கன்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த இடத்துல இருக்க பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவங்களோட மீடியாஸ் அதை காமிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன நினச்சிருப்போம், நம்ம ஊரில் தான் நம்ம பெரிய ஆள், நம்ம ஊரில் வந்து நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம், நம்மளால் இதை பண்ண முடியும்னு நினச்சிருப்போம். சிம்பிளாக நான் சொல்கிறது வந்து நீங்கள் எந்த கட்சி ஜாதி மதம் எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்து நீங்கள் உங்களை ஒரு தேர்ட் பர்சனாக பாருங்களேன். நீங்கள் வந்து இப்போ சவுத் இந்தியாவில் இருக்கீங்க, வேணாம் தமிழ்நாடோட தென் பகுதியில் ஒரு இடத்துல இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஊரை தாண்டி அடுத்த மாவட்டத்துக்கு போகிறப்போ இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே 1008 ஜாதிகள் இருக்குது, நிறைய மதங்களானது இருக்குது. இதில் மதத்தை வச்சு ஜாதியை வச்சு நிறைய பிரிவுகளும் இருக்குது. இதில் நீங்கள் உங்களோட கேஸ்டில் உங்களோட கம்யூனிட்டி சொல்கிறீங்களே, சவுத் தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் நார்த் பக்கம் வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் அவங்கள மதிக்க மாட்டீங்க, இல்லை அவங்கள மதிக்க மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டியில் நடக்கும். இதில் வந்து 10ல் யாராச்சும் ஒருத்தவங்க 2 பேர் தான் எல்லாரையும் சம்மா நடத்துகிறவங்களா இருப்பாங்க. மற்றபடி நம்ம பேசுகிற ஸ்லாங்கை வச்சு, நம்ம பேசக்கூடிய அந்த உச்சரிப்புகளை வச்சு நம்மளை மட்டம் தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. இது தமிழ்நாட்டோட முடிஞ்சிருதா? தமிழ்நாட்டை விட்டு அப்படியே வெளியில் போனீங்கன்னா ஏன் பெங்களூருக்கே போங்களேன். டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்ட வண்டி நீங்கள் பெங்களூரில் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ரோடு இடத்துல எங்கன்னா சும்மா விட்டுட்டு அது நோ பார்க்கிங் ஜோனெல்லாம் இருக்காது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் வண்டிக்கு ஃபைன் விழுந்திருக்கும். நீங்கள் வந்து பார்டரை தாண்டிங்கனாலே இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா என்ன ஜாதி என்ன மதம் இது எதையுமே கேட்க மாட்டான். நீங்கள் தமிழனா அங்கே இருக்க முக்கால்வாசி பேருக்கு ஆகாது. இதுதான் ரியாலிட்டி. இது பக்கத்து ஸ்டேட்டுக்கு. அப்படியே கொஞ்சம் இந்த சவுத் இந்தியா விட்டு நார்த்துக்கு போங்களேன், வடக்குக்கு, அந்த இடத்துல சவுத் இந்தியான்னு சொன்னாலே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்குள்ளேயே 1008 பிரச்சனை இருக்குது. அப்படியே இந்த இந்திய பார்டர் விட்டு வெளியில் போனால் இந்தியன்ஸ்னாலே அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அந்த மாதிரி காமிச்சு வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், நமக்குன்னு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம், நம்ம வந்து வெல் ட்ரெஸ்டாக இருக்கோம், வெல் எக்யூப்டு, அந்த மாதிரி நம்ம 1008 விஷயத்தை பேசலாம். ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை மட்டும்தான் நம்மளை மட்டம் தட்டுறதுக்குனே இன்னொரு கூட்டம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அரசியலில் எப்படி வேணால் பிரிஞ்சிடுங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சென்டரில் யார் ஆட்சியில் இருந்தாலும், இல்லை தமிழ்நாட்டில் இங்கே ஸ்டேட்டில் யார் ஆட்சியில் இருந்தாலும், நீங்கள் கஷ்டப்பட்டா நான் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நமக்கானது நம்மளால் செஞ்சுக்க முடியும். உங்களோட பார்ட்டி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. ஆனால் இந்தியான்னு வரப்போ தயவு செஞ்சு உள்நாட்டில் இருக்கிறவங்களே அதை விட்டு கொடுத்துறாதீங்க. அதேமாதிரி உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனை நடந்ததுன்னா அதுக்கான குரல் கொடுக்கறதையும் விட்டுறாதீங்க. இதை மட்டும் தான் இந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை எந்த இடத்துல நடந்தாலும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மட்டும் அதை பார்க்காம, இல்லை ஜென்ரலாக அதுக்கான சொல்யூஷனை நம்ம என்ன பண்ண முடியுன்றதை நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் யோசிக்கிறது தான் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்பவும் அது இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு ஷூட்டிங் இன்சிடென்ட்டை மட்டும் வச்சுமே நான் பேசல, அமெரிக்காவில் நடக்கிறது. நம்ம வந்து அதை நிறைய வந்து சொல்ல மாட்டோம், வெளியில் பேச மாட்டோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து ரெகுலர் ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்களா தான் சரி, இல்லை இன்ஸ்டாவெலாம் இதை பற்றி பார்க்க முடியாது. ட்விட்டர்
ஃபேஸ்புக். இது 2 இதில் தான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி செய்திகள் வரும். ஏன்னா அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது ஓரளவுக்கு கம்மி. அதேமாதிரி அதில் பேஜ் வச்சிருக்கவங்களாம் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து வெளியில் காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த பேஜஸ் அதிகமாக ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு இஷ்யூஸ் இருக்குது. அமெரிக்கா அவங்களுக்கான இடத்துல இருக்காங்க. இந்தியா நம்ம இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கோம். இந்த 2 நாடுகளை கம்பேர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் மட்டம் தட்டுறதுன்றதை இந்த இடத்துல என்னால் எந்த இடத்துலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடுவது உங்கள் ஆர்கே.